ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். தை அமாவாசை 2024. இந்த காய்கறிகளை கட்டாயம் படையல நீங்க வைக்கணுங்க. மதிய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்களின் புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து படைக்கணும். அவ்வாறு சமைக்கும் காய்கறிகள்ல சிலவற்றை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. அவை என்ன அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்க போறோம். அமாவாசை தினத்துல ஆண்கள் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அதே சமயம் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுதுங்க. பெண்கள் அமாவாசை விரதம் இருப்பதில் சில விதிமுறைகள் நிறைந்திருக்கிறது. முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மதிய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்களின் புகைப்படங்களுக்கு பொட்டு வைத்து பூ வைத்து படைக்க வேண்டுங்க. அவ்வாறு சமைக்கும் காய்கறிகளில் சிலவற்றை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. அதே போன்று சில காய்கறிகளை சேர்த்து சமைத்தால் வீட்டிற்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகங்க. அவரைக்காய், புடலங்காய், பயத்தங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சக்கரவள்ளி, சேனை, சேப்பங்கிழங்கு, பிரண்டை, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய், மாங்காய் இஞ்சி, பாரிக்காய், பாகற்காய், மிளகு, கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்து, கோதுமை, வெல்லம், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சை பூசணிக்காய். நான் இப்போ சொன்ன இந்த 24 காய்கறிகளில் எல்லாமே வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறிகங்க. இதில் இருக்க எல்லா காய்கறியும் நீங்கள் சேர்த்து படையல் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. உங்களால் எது முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சேர்த்து உங்களோட மறைந்த முன்னோர்களுக்கு படையலிடுங்க. கண்டிப்பாக அவங்க மனம் குளிர்ந்து உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் செய்து விடுவாங்கங்க. நம்மளோட முன்னோர்களோட ஆசை நமக்கு இருந்தாவே நம்மளோட வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் வெற்றிகளும் நம்மளை வந்து அடையுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.